பச்சை மிளகாய் நாம் அன்றாடம் உணவில் சேர்க்கும் பொருட்களில் ஒன்று பச்சை மிளகாய். சிலர் இது காரமாக இருக்கிறதே என்று ஒதுக்குவது உண்டு. அவ்வாறு பச்சை மிளகாயை ஒதுக்குவதை தவிர்த்து உணவில் சேர்ப்பதால் கிடைக்கும் பயன்கள் பல உள்ளன. பொதுவாக பச்சை மிளகாயை நன்கு மென்று சாப்பிட்டால் வாயில் உமிழ்நீர் அதிகம் சுரக்கும். இதனால் உணவு எளிதில் ஜீரணமாகும். இந்த பச்சை மிளகாய் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் உள்ளது. நோய்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பச்சை மிளகாயில் பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் சீரான இதய துடிப்பிற்கும் இரத்த ஓட்டத்திற்கும் பயனுள்ளதாக உள்ளது. பச்சை மிளகாயில் இருக்கும் விட்டமின் சி இரும்புச்சத்தை கிரகித்து கொள்ள உதவுகிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு சீராக இருக்க உதவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பவர்கள் பச்சை மிளகாய் அதிகம் சாப்பிடுவதால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். பச்சை மிளகாயில் சிலிக்கான் சத்து அதிகம் இருப்பதால் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி உதிர்வதை குறைக்க உதவுகிறது. வைட்டமின் இ பச்சை மிளகாயில் அதிகமாக உள்ளது. இது சில சரும எண்ணெய் சுரப்பதற்கு உதவி புரிந்திடும். அதனால் காரமான உணவை சாப்பிட்டால் நல்ல சருமத்தை பெறலாம். பச்சை மிளகாயில் ஆன்டிபாக்டீரியா குணங்கள் அடங்கியுள்ளது. இந்த குணத்தினால் சரும தொற்றுகள் ஏற்படாமல் காக்கின்றது. பச்சை மிளகாயில் கலோரிகள் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் அவற்றை சாப்பிட்டால் எடை அதிகரிக்க வாய்ப்பில்லை. மேலும் பச்சை மிளகாயில் கேப்சைசின் என்ற முக்கிய மூலப்பொருள் உள்ளது. இது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது. பச்சை மிளகாய் சாப்பிடுவது உடலில் வெப்பத்தை அதிகரித்து வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் உடலில் சேமிக்கப்படும் கொழுப்பு செல்கள் வெப்பத்தால் உடைக்கப்படுகின்றன. பச்சை மிளகாயில் வைட்டமின் B5 இருப்பதால் கொழுப்பு அமிலங்களின் முறிவு எளிதாகிறது. பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது. இது பார்வை இழப்பை தடுக்கிறது மற்றும் கண் புரையிலிருந்து பாதுகாக்கிறது. இதில் தாமிரமும் நிறைந்துள்ளதால் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இவற்றை தொடர்ந்து சாப்பிடுவது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது.